Exercise 1.4 level 8. Find the square root of the following decimal numbers and fraction. Alla fifth subdivision 7 18 by 49 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இது mixed fractionல இருக்கு. இது என்ன fractionல இருக்கு? Mixed fraction. புரியணுன்றதுக்காண்டி நான் அதை எழுதிட்டேன். மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றினதுக்கப்புறம் திரும்ப ஒரு தாட்டி நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 7 18 by 49 மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி அதோட இதை ஆட் பண்ணணும். இப்போ 7 into 49 plus 18 divided by 49. 7 into 49 and 49 7s are 7 7 7 7 to 9 1 9 9 to 18 9 3 9 4 36 9 5 45 9 6 are 54 9 7 are 63 3 இங்கே 6 7 7 7 2 14 7 3 21 7 4 28 கத்து 29 30 31 32 33 34 இப்போ 343. இப்போ 343 plus 18 கத்து 19 லெவலுக்கு 1 இங்கே 1 லெவலுக்கு 1னா இங்கே மீதி 1 அடுத்து 18 ஆட் பண்ணுமா? 4 plus 1 5 6 இப்போ 361. இப்போ 361 divided by 49 ஓகேங்களா? இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 361 ஏதோ ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்ம 361 கிடைக்க போகிறது. சரியா? 15லேருந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். 15 into 15 என்ன? நம்ம ஏற்கனவே போன சொல்லி பண்ணியிருப்போம். 15 into 15 5 5 are 25 5 இங்கே 2 5 2s are 10 12 5 1s are 5 1 1s are 1 5 7 2 275 வருது. சரி ஓகே. அப்போ நம்ம இங்கே 19 பண்ணி பார்க்கலாமா? 19 into 19 19 into 19 9 9s are 81 1 8 9 1s are 9 காது 10 11 12 13 14 15 16 17 இப்போ இங்கே 17 போட்டலாம். 9 1s are 9 1 1s are 1 இப்போ 1 9 காது 10 11 12 13 14 15 16 16க்கு 6 இங்கே 1 361. இப்போ இங்கே 19 into 19 49 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 7 7s are 49 49 எப்படி பிரிக்கலாம்? 7 7s are 49. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்த இந்த சம் மிக்சட் ஃப்ராக்ஷனில் உள்ளது. இந்த சம் மிக்சட் ஃப்ராக்ஷன் உள்ளது. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்மளால் எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும் அப்படின்னா 7 ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இந்த நம்பரை இதோட அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். அந்த டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருக்கு? 7 into 49 plus 18. 7 into 49 நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 343 ப்ளஸ் அதோட நம்மளுக்கு 18 ஆட் பண்ணோன்னா 361 வந்துச்சா? டிவைடட் பை அந்த 49 அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போது ரெண்டு நம்பர் அப்ளை பண்ணால் 361 வருது. அப்போ அதில் நம்ம எந்த நம்பரை போட்டு பார்த்தோம்? 19 into 19 போட்டு பார்த்தோம். இப்போ 19 into 19 என்ன? 19 into 19 is equal to 361. 19 into 19 is equal to 361. ஏன்னா நீங்கள் இதில் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த 361 நம்மளுக்கு கிடச்சிருக்கலாம். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸினா நம்ம டிவைடில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் லாங் டிவிஷனில். எப்படின்னா இப்போ அந்த 361 இப்போ இந்த 1 இருக்கா? இது ரெண்டான பிரிச்சிடும். இப்போ 1 1s are 1 ரிமைனிங் 2 இங்கே 261. இப்போ 1 into 2 2 2ஓட இங்கே ஏதோ நம்பர் போட்டால் 261 வருது. இப்போ 2 into 5 25 5s are 5 5s are 5 இங்கே 2 10 12 125. இப்போ 25 9ஆல் பண்ணி பார்க்கலாம். 9 5s are 45க்கு 5 இங்கே 4 9 2s are 18 கற்று 19 20 21 22 22. அப்போ 200 1 minute 25 29 தான் 9ஆல் பண்ணோம். 9 9 8 1 இங்கே 8 9 2 18 கற்று 19 20 21 22 20 24 25 26 261 வந்துச்சா? இப்போது 29 9s are 261. இது ஒரு ஈஸியான ட்ரிக். அப்போ 19
இன்ட்டு 19 அப்படின்னு வரும். இப்படி வரும் 19 இன்ட்டு 19. இப்போ இங்கே 19 49 நமக்கு சின்ன நம்பர்னால நம்ம அப்படியே போட்டோம். இப்போது இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரூட்டில் போட்டதுக்கப்புறம் ஒன்று வந்துச்சுல 361/49 நம்மளுக்கு வந்துச்சா, அதை நம்ம எப்படி எழுதியிருந்தோம் 19 ஸ்கொயர் 19 இன்ட்டு 19னா நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் 19 ஸ்கொயர் பை 7 ஸ்கொயர். ரூட்குள்ளே எழுதும்போது √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு 19/7. நம்மளுக்கு கொடுக்கும்போது கொஷினில் மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் திரும்பியும் மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஸோ 19 இங்கே 7 7 2s are 14 15 16 17 18 19 இங்கே 5. இப்போது இஸ் ஈக்குவல் டு QR/D quotient ரிமைண்டர் பை டிவைசர். இப்போ நம்மளுக்கு 2/5/7 அப்படின்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்கள் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.